இந்த பார்ட் பிலே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோன்னா 7th ஏல பேட்ரி சார்ஜிங் அண்டு டெஸ்டிங். பேட்ரி சார்ஜிங் அதாவது என்ஜினில் ஒவ்வொரு என்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் ரன் ஆகிறதுக்கு சார்ஜிங் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய காலேஜில் அது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்க்கான பேட்ரி சரிங்களா. இதுலேருந்து தான் செல்ஃப் மோட்டர் வழியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் போய்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேட்ரி டெஸ்டர். ஓகேங்களா, பிசிடி ஃபைன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்ரி டெஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத கரெக்டாக கொடுத்துரும். இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸில் ரெட் கலர் என்ன பண்ணுவீங்க ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்தது இது இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல எடுத்துகிட்டுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஓகேங்களா, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது 11.27 28 வோல்டேஜ் வரைக்கும் இதில் பவர் சப்ளை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்டு. ஓகேங்களா, எவ்வளோ தூரம் பேட்ரி இருக்குன்னு செக் பண்ணுறது தான் இதுக்கான எக்யூப்மெண்ட்டு. ஓகேங்களா, இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இதோ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பேட்ரி சார்ஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம், ப்ளஸ் எடுத்து பாசிட்டிவ்லேயும் இது இருக்குல்ல இதை எடுத்து பாசிட்டிவ்லேயும் பாசிட்டிவில் கொடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து இது இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து நெகட்டிவில் கொடுத்துக்கிறீங்க மைனஸில். ஸ்பார்க் வருது. இருந்தாலும் இது டிசின்றதுனால நம்ம பயப்பட தேவையில்லை. ஏசினா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும்ன்ற பயம் இருக்கும். ஸோ நம்ம மைனஸில் கொடுத்துட்டோம். இது ரெண்டும் கொடுத்தோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை காமிச்சிடும். ஓகேவா, 11.8 காமிச்சது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இதனுடைய வேல்யூ இங்கே கொடுத்துட்றீங்க. ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு நாங்கள் ஆஃப் ஆகிடுது. திருப்பி நீங்கள் கொடுத்த உடனே 11.8 எவ்வளோ தூரம் சார்ஜ் இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ இது சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் என்ன பண்ணீங்க ஆன் பண்ணணும். சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கண்டிப்பாக அங்கே ஏறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டு உங்களுக்கு ஓடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, லோ ஹை எல்லாமே இருக்குது. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் எக்யூப்மெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. சார்ஜிங் சிஹெச்னா சார்ஜிங் 5.4 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இதுதான் சார்ஜிங் எக்யூப்மெண்ட் 2. அதுக்கடுத்து ஸ்டார்டர் மோட்டர் பேஜ் நம்பர் 1.143 143ல் ஸ்டார்டர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டர் மோட்டர்னால் ஒன்றும் கிடையாது, வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தான் இந்த ஸ்டார்டர் மோட்ரு. இந்த ஸ்டார்டர் மோட்டரில் என்னென்னலாம் பண்ணுறான் 143 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் ஸ்டார்டர் மோட்ரு. இதுதான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் கண்டென்சர் கொடுத்துருப்பாங்க. பேட்டரியிலேருந்து போகக்கூடிய பவர் சப்ளை மூலிமா என்ன பண்ண இந்த ஸ்டார்டர் மோட்டர் ரொட்டேட் ஆகும். இது மூலிமா ஷாஃப்ட் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்டார்டர் பினியன் என்ன பண்ண ரொட்டேட் ஆகும். இது ரொட்டேட் ஆகும்போது என்ஜினை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ஜினில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பினியன் வீல் மூலிமா என்ன பண்ணும், இன்ஜினுடைய பிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். பிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு வாகனம் இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ ஸ்டார்டர் மோட்டர் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ரிமூவ் பண்ணிடலாம் இதை. ஓகேங்களா, மேலே காமிச்சிருக்குல்ல, ரிமூவ் பண்ணிடலாம். செவன்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏ அண்ட் பி. ஓகேங்களா, ப்ளக் பாயிண்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்டார்டர் மோட்டர் என்ஜினில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது ஸ்டார்டிங் காயில் இது இருக்குல்ல, இது ஸ்டார்டிங் காயில். பேட்ரி இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பேட்ரி இந்த இடத்துல தான் அந்த பேட்ரி வரும். இந்த ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் இது வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்டர்னேட்டர். ஸ்டார்டிங் மோட்ரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ கீழே இருக்குது பாருங்கள்.
கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்டிங் மோட்ரு. இதில் கனெக்ஷன் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜின் பாடியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் மட்டும் தனியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்டார்டிங் மோட்டர், இது ஸ்டார்டிங் காயில், இது ஆல்டர்னேட்டர். சரிங்களா. ஆல்டர்னேட்டர்னா இது டைனமோ மாதிரி பவர் இது மூலிமா தான் நம்மளுக்கு சப்ளை என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் போகுமே. அது கூட இந்த பெல்ட்டு போட்டிருக்காங்க பாரு, இன்ஜின் ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேட் ஆகும். இது வந்து கரண்ட் என்ன பண்ணும், ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு இது வழியாக எல்லாத்துக்கும் போகும். இந்த லைட் எரியறதுக்கு, ஸ்பார்க் ப்ளக்குக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பவரு இதில் இருந்தால் போகும். சரிங்களா. இதை கழட்டுறது ஒன்றும் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் நட்டு, அந்த 2 நட்டை கழட்டினா இது தனியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. அதேமாதிரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு, கீழே ஒரு நட்டு, அது தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். சின்னதாக பினியன் சொன்னல, சின்னதாக இருக்குது பாருங்கள் பினியன், இதுதான் பினியன். ரொட்டேட் ஆகிட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணோம். அது பக்கத்தில் கியர் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஸ்பர் கியர் தெரியுதுங்களா, பல்லா. என்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அவ்வளோதான் 7th எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவரை ப்ரொடெக்ஷன் பண்ணி வெளியில் கொடுக்கும். தேங்க்யூப்பா. மற்ற அதர்ஸ் எல்லாத்தையுமே நான் கனெக்ட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ. This is an electric starter. First, I'm going to disassemble it. After that, I will show each components, and finally, I will reassemble it. I will start by removing the solenoid. Remove the nut over this terminal. After that, pull the wire out. Remove the 2 screws on the front of the solenoid. Carefully pull the solenoid out. Lift the plunger and pull it out slowly. The solenoid is off. Next, I will remove the armature. Start with the screws and nuts on the housing. Gently remove the housing to reveal the fuel coils and the brushes. Hold on the midsection and lift the coil and the brush. That's the armature. Remove the pin, and then the armature and the lever can be pulled out. Putting the lever aside, we now have the armature removed. This is the remainder of the housing. Let's look at each component next. This is the armature. Notice the overrunning clutch and the drive pinion sliding across the shaft. Those are the brushes on top. Inside, you can see the fuel coils. This is the solenoid. It has a return spring. Next, we have a plunger that sits on the spring. This is the lever. The large end sits around the shaft while the smaller end seats the plunger. This is the pivot pin. This is the housing. This is also the housing. These are the main components in a starter. Going to put these components back together. During the disassembly earlier, it was quite easy to remove the nuts and the screws. This is because I've already loosened the screws and nuts previously. This is an old starter and it's rusty in some places. It took a fair amount of effort to unfasten the screws. Also, it would have been easier to assemble and disassemble the starter using a workpiece clamp. Unfortunately, I cannot bring my camera to the workshop. I might test this starter in another video, so stay tuned. Thank you for watching.